நீங்க ஆன் பண்ணுங்க. நான் இத கொடுத்தறேன். இவன்ட்ட கேளுங்க. என்ன எக்ஸாம் ப்ரோ? கெமிஸ்ட்ரியா? क्वेश्चंसல எப்படி இருந்துச்சு? ஓரளவுக்கு இருந்துச்சு, ஆனா ஈஸியா இருந்துச்சு. ஓரளவுக்கு இருந்துச்சு, ஈஸியா இருந்துச்சு. ஓகே. ஏதாவது அவுட் ஆஃப் சிலபஸ் ஏதாவது கேட்டிருந்தாங்களா? அவுட் ஆஃப் சிலபஸ்ல கேட்கல மேம். அவுட் ஆஃப் தான் கேட்டிருந்தாங்க, ஆனா ரிப்பீட்டட் கொஸ்டின் கேட்கல. ரொம்ப பழைய இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. ரிப்பீட்டட் क्वेश्चंस கேட்கவே இல்லையா? இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் இல்லாம இருந்துச்சு ப்ரோ. இம்பார்ட்டன்ட்டே சில இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன சும்மா கேட்கணும்னே கேட்டிருக்காங்க. क्वेश्चन பார்த்து மனநிலை எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பயமா இருந்துச்சு. 5 மார்க் வந்து கொஞ்சம் 5 மார்க் ஈஸியா இருந்துச்சு ப்ரோ. 2 மார்க் 3 மார்க்லாம் ரொம்பவே பழைய கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்த மாதிரியே ஞாபகம் இல்லை. அப்புறம் கொஞ்சம் எழுத ஒரு 2-3 கொஸ்டின் ஞாபகம் வந்துச்சு. 2-3 கொஸ்டின் மட்டும். அதான் எவ்வளவு மார்க் வாங்குவீங்க? ஒரு 80+ வந்துடும். 80+. உங்களுக்கு 80 65 பிளஸ் 65+. 100க்குனா 100க்கா? என்ன எக்ஸாம்? அக்கவுண்டன்சி ப்ரோ. அக்கவுண்டன்சியா? क्वेश्चंसல எப்படி இருந்துச்சு? ஈஸி தான் ப்ரோ. ஈஸி தானா? எல்லாம் டஃப்லாம் இல்ல. அவுட் ஆஃப் சிலபஸ் ஏதாவது கேட்டிருந்தாங்களா? இல்ல அவ்வளோக்கு இது இல்ல. ஒரே ஒரு 2 கொஸ்டின் என்னமோ 2 क्वेश्चन என்னவா? ஓகே. ரிப்பீட்டட் क्वेश्चंस தான் கேட்டிருந்தாங்களா? ஆமா ரிப்பீட்டட் தான். எல்லாமே ரிப்பீட்டட் தானா? क्वेश्चन பார்த்த மனநிலை எப்படி ப்ரோ இருந்துச்சு? பரவாயில்ல ப்ரோ, ஏதோ ஈஸியா இருக்குன்னு சொல்லி தோணுச்சு. ஓகே ப்ரோ. எவ்வளவு மார்க் வாங்குவீங்க? ஆமா ஒரு 65. ஓகே ப்ரோ.